அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், நெருங்கிய இரவு வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, இதோ இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அத்தாரிட்டி ஒரு மாதிரியாக ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சம்மந்தமான மிக முக்கிய தகவல். அதே போல் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் அல் ராஸ் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் குறித்த வீடியோ ஒன்று வெளியாகி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அல் ஹாசிம் பிராந்தியத்தின் அல் ராஸ் எனப்படும் பகுதியில் ஏசியோட மெஷின் இருக்குது தானே, மேலே இருக்கக்கூடிய மெஷின், பெரிய மெஷின் இருக்குது, சிலது சின்ன மெஷினும் இருக்குது, பெரிய மெஷினும் இருக்குது. கடந்த காலங்கள்லேருந்து உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து தந்துக்கிட்டே இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில வீடுகளில் இந்த ஏசி இருக்குது தானே, ஏசியை 24/7, அதாவது 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும், வாரத்தில் 7 நாள், அதால் 7/24ன்றது 24 மணி நேரம், அதால் தான் 24/7ன்னு சொல்கிறது. அப்போது அந்த 24/7 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால கம்ப்ரஸர், ஃபேன், ஏசி, இந்த மாதிரி பல அதோட ஃப்ளக் உட்பட அனைத்தும் சூடாகிக்கிட்டே இருக்கும் எனி டைம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இப்போ இந்த பெரிய மெஷின் இருக்குது தானே, பெரிய மெஷினுக்கு சின்ன இந்த இதொன்று வச்சுருப்பாங்க, இன்வெர்ட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், ஆட்டோ, ஆன் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ஆன் தான். அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆஃப் ஆகாது. ஒரு வேளை ரூமுக்குள்ளே கூல் அதிகமாகினா கூட ஆஃப் ஆகாது, அப்படியே ஆன்லேயே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நீங்கள் ஆட்டோ அப்படின்றதில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த உள்ளே ரூமில் கூல் நல்ல லெவலுக்கு வந்திருக்கு, ஃபுல்லாகவே கூல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கம்ப்ரெஷர், ஃபேன் எல்லாமே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் கம்மியாகின பிறகு மறுபடியும் வேலை செய்யும். அப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் கிடைக்கும் அந்த மெஷினுக்கு. நீங்கள் ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னா 24 மணி நேரம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த தீ விபத்து, நான் அந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், தீ விபத்து இந்த மாதிரி அந்த ஏசி மெஷின்களில் தீ விபத்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் ஏசி மெஷினை ஆன்லேயே வைக்காதீங்க. தூக்கத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், டக்குன்னு வளைச்சி எல்லா பக்கமும் தீ பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி குவைத்துடைய இன்டர்நேஷ்னல் குவைட் ஏர்போர்ட் ரிபான்ஸ் இஸ் ரிப்பேர் ஒர்க் கண்டினியூ. அதாவது குவைத்துடைய சர்வதேச விமான நிலைய வேலை ஆரம்பமாக போகிறது மறுபடியும். அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் குவைத்துக்கு 2-3 தடவை பாரிய சேதமாக ஏற்படுத்தினது பார்த்திங்கன்னா இந்த விமான நிலைய சேதம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சேதம். அதுவும் தாண்டி இந்த ஜூன் 1 ஆரம்பமாக இருந்து அவ்வளோ அழகாக பக்காவாக ரெடி பண்ணி இந்த ஏர்போர்ட்டை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க ஒரே செகண்டில் ஒரு ட்ரோனால். அதன் பிறகு உடனடியாக இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி இது சம்பந்தமாக விசாரணை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா குவைத்துடைய சிவில் ஏவியேஷன் மறுபடியும் தங்களுடைய புதிய கட்டுமான வேலையை ஆரம்பிக்குமாறும் அதற்குரிய முழு ஃபண்டை, நஷ்ட ஈடையும் பெற்றுக் கொடுப்பதாகவும் உறுதியளிச்சிட்டாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் எப்படியுமே விரைவில், பெரும்பாலும் இந்த கார்கோ கப்பல் பிரச்சனை எப்படி ஆகஸ்ட்டில் முடிவடையுதோ அதே மாதிரி ஆகஸ்ட் முடிவில் கூட ஒரு 2 மாதம் நாம் எடுத்துக்கலாமா, ஒரு 2 மாதம் மேக்சிமம், அதுக்கு முன்னாடியே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேகமாக செயல்பட்டால். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு மேக்சிமம் 2 மாதம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 மாதத்துக்குள்ளே எப்படியுமே ப்ரிப்பேர் பண்ணி குவைத்துடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி திறந்துட்டாங்கன்னா
கம்ப்ளீட் நவம்பர், அதே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி காலங்களில் ட்ராவல் பண்ண போகிறவங்களுக்கெல்லாம் கம்ப்ளீட் சீப்பஸ்டான டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருட கடைசியில் போக இருக்கிறவங்களுக்கு யுத்தமும் நல்லபடியாக நிறைவடைந்து மொத்தமாகவே எல்லாம் முடிஞ்சு போயிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க, ஏசி பாவிக்கிறவங்க. இது முக்கியமான அவேர்னஸ். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. اللهم لك الحمد لك الشكر. الحمد لله همداني وصحيهم كل ابوهم يبشقك. الحمد لله هذا الاسعاف تو جاي. يا رب سترك يا كريم. الحمد لله انهم كلهم صح ولا طقطقنا البيبان كسرناها عليهم. الله يقويهم ان شاء الله. ما شاء الله الحمد لله. اللهم لك الحمد.